மருத்துவர்கள் எப்படியும் உயிரை காப்பாற்றி விடுவார்கள் என நம்பி நோயாளிகள் மருத்துவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கின்றனர். ஆகவே மருத்துவர்கள் அதிகப்படியான பொறுப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2011ஆம் ஆண்டு கருக்கலைப்பு செய்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்தபோது ஆக்ஸிஜனுக்கு பதிலாக நைட்ரஜன் ஆக்சைடு வாயுவை ஏற்றியுள்ளனர். இதனால் ருக்மணி உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்றார். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 2012இல் ருக்மணி உயிரிழந்தார். இது தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் மருத்துவர் ரவீந்திரன், விவேகானந்தன், பர்னபாஸ், ராஜ்குமார், தேவி, மாயகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், மருத்துவமனையில் ஆக்ஸிஜனுக்கு பதிலாக நைட்ரஸ் ஆக்சைடு ஏற்றப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு 28 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது என்றார். விதிமுறைகளை முறையாக பின்பற்றாமல் மருத்துவர்களும் ஊழியர்களும் மாறி மாறி குற்றம் சுமத்திக் கொண்டாலும் அது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறிய நீதிபதி, மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் போன்ற வாயுக்களை வழங்கிய நிறுவனம் முறையான உரிமம் பெற்றது அல்ல என்று தெரிவித்தார். மருத்துவர்கள் எப்படியும் உயிரை காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்பியே நோயாளிகள் மருத்துவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறார்கள். ஆகவே மருத்துவர்கள் அதிகப்படியான பொறுப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும். இந்த வழக்கில் மனுதாரர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது. ஆகவே மனுதாரர்களின் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. நாகர்கோவில் கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணையை 6 மாதங்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சகாய பிரதிபா.